கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 20 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி சிதம்பரம் பேசினதெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷனோட அவங்க ரூமில் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. என்னப்பா நீ தேடி கண்டுபிடிச்ச பல்லவி வச்சு ஒரு துண்டு பல்லவியை கூட ரெக்கார்ட் பண்ணல போல இருக்கு. தென்பாண்டி சீமையிலே யார் அடித்தாரோ அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே எங்கள் காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கம்போஸ் பண்ண முடியல அப்படின்னு சிதம்பரம் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அடுத்ததாக ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் முடிஞ்சா பல்லவியை கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னதையும் யோசிச்சு பார்த்து இன்னும் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. சரின்னு சொல்லி பல்லவிக்கு கால் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. கரெக்டாக தீபா வந்து ரூமுக்கு வரலான்னு வரும்போது ஃபோன் ரிங் ஆகவும் ரூம்குள்ளே கார்த்திக் எட்டி பார்த்துட்டு உடனே ஃபோனை சைலண்ட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். திரும்பவும் தீபா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு ரூமில் நின்று கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தியும் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ பல்லவி, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க? நீங்கள் வருவீங்கன்னு நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன் தெரியுமா? நீங்கள் வேறு யாரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னங்க அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமாக உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க உங்களை தான் முதல்ல வார்ன் பண்ணி உங்களை ஆஃப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா உங்களால தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம். சார் தப்பு தான் சார், எனக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் நிறைய யோசித்தேன் சார். அந்த பொண்ணும் என்ன மாதிரி பாடுறேன்னு சொல்கிறதுனால தான் நானும் கன்வின்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பல்லவியாக இருக்கிற தீபா சொல்ல, ஓ நீங்கள் கன்வின்ஸ் ஆனதும் என்னை ஏமாத்திடலான்னு தோணிடுச்சு அப்படித்தானே அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் சாரி சார், அந்த பொண்ணு பாடலாலும் நீங்கள் சவாலில் ஜெயிச்சிருவீங்கன்னு நான் நினச்சேன். அதனால தான் சார் தெரிஞ்சே அமைதியாக இருந்துட்டேங்கிறாங்க. ரூபஸ்ரீயும் பாட்டியும் உங்களை மறைச்சி வைக்கணுங்கிறது எனக்கு புரியுது. இப்படி ஒரு பொண்ணை மறைச்சி வச்சு பாட வைக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுதுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், உங்கள் ஐடென்டிட்டிக்கே ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. சொல்லுங்கள், இதில் சிதம்பரத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சோ அவங்க கூட சேர்ந்து என்னை ஏமாத்துவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அச்சோ சார் சிதம்பரம் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி விடுங்க, இதில் சிதம்பரத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு வழியில் இருக்குது. அவர் இப்போவே ஜெயிச்சிட்ட மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க கார்த்தி. சொல்லுங்கள் சார், நான் இப்போ என்ன பண்ணணுங்கிறாங்க பல்லவியாக இருக்கிற தீபா. நாளைக்கூட ரெக்கார்டிங்கும் முடிக்கணும். அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியும். உங்கள் மேலே எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், கண்டிப்பாக நான் வரேன் சார், நான் உங்களுக்காக வந்து பாடி கொடுக்குறேங்கிறாங்க. நம்பலாமில்ல அப்படின்னு கேட்கவும், நம்பலாம் சார், நாளைக்கு கண்டிப்பாக வந்து பாடி கொடுத்துட்றேங்கிறாங்க பல்லவியாக இருக்கிற தீபா. தேங்க்யூ வெரி மச்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா அந்த ரூமில் இருந்து வெளியே வந்து மேலே ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது மீனாட்சி பார்த்துட்றாங்க. என்ன தீபா முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்படி தான் நடக்க போகுதுங்கிறது முதல்லையே தெரியும் தீபா. அந்த ஃப்ராடு எப்படி தான் உன்னோட குரலாக மாற்றி அவங்க பாடினாலும் கார்த்தி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தீபா. இது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு எனக்கு தோணிகிட்டே தான் இருந்துச்சு. ஏதோ உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிட்ட மாதிரி ரூபஸ்ரீ உனக்கு நல்லது பண்ணிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த பாத்தியா இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மீனாட்சி சொல்லுவோம். ஆமாக்கா, கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. இப்போ புரியுதுக்கா, நான் திரும்பவும் தப்பு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரின்னு நானே பாடிடணுக்கா அப்படின்னு தீபா சொல்லுவோம். ஆமாம் தீபா, நீ பாடுறது ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்க முடியும். கார்த்தி அந்தளவுக்கு உன் குரலை மைண்டில் ஏற்றி வச்சிருக்காரு அப்படின்னு மீனாட்சி சொல்லுவோம். ஆமாக்கா, இந்த சுச்சுவேஷனில் நான் தான் பல்லவிங்கிற விஷயம் கார்த்திக் சாருக்கு தெரிய வந்துச்சுன்னா மொத்தமாக நொறுங்கி போயிடுவாருன்னு நம்ம பேசணும்லக்கா. அதை யோசிச்சு தான் நான் குழம்பிட்டேங்கிறாங்க தீபா. இப்போவும் ரிஸ்க் இருக்குதான், ஆனாலும் நீ பாடி தான் ஆகணும். அதுக்கான வழி என்னன்னு தான் நீ யோசிக்கணும். அன்னைக்கு கார்த்தி ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனில் நீ பாடினல்ல, அப்போ கார்த்தியை பார்க்க விடாமல் பேசி அனுப்பி வச்சல, அதே மாதிரி தான் இப்போவும் ஏதாவது பண்ணணும். உண்மையே சொல்லணும்னா நான் இன்னைக்கு உன்னை பாட வைக்கலான்னு சொல்லி நினச்சிதான் உனக்கு தெரியாமல் ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா போலீஸ்காரங்கிட்ட மாட்டின விஷயத்த சொல்கிறாங்க. அது கேட்டதுமே தீபா, என்னக்கா நிஜமா நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தீபா, அப்பவும் பாரு அந்த ஃப்ராடு தப்பிச்சு எப்படியோ ஸ்டுடியோக்கு வந்துட்டா. அப்படி மட்டும் அவள் பண்ணாமல் இருந்திருந்தா கார்த்தியோட சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீயே பாடியிருப்பல. நீ மட்டும் அப்படி பாடியிருந்தீன்னா கார்த்திக்கு ரூபஸ்ரீயாலையும் அவங்க பாட்டியாலையும் திரும்பவும் இப்படி ஒரு அசிங்கம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு மீனாட்சி சொல்லுவோம். ஆமாக்கா, அந்த கோகிலா பாட்டி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கார்த்திக் சாரை மிரட்டுறாங்க அப்படின்னு தீபா சொல்லுவோம். சரி தீபா, நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும், கார்த்திக் சார் இப்போ தான் பல்லவி நம்பருக்கு கால் பண்ணாரு. நானும் பாடுறேன்னு சொல்லிட்டேன். அவர் இப்போவே நொறுங்கி போய் தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக சவாலில் ஜெயிச்சே ஆகணும்க்கா. என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு காலில் விழுந்து கதறினாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க்கா. போதும்க்கா, என்னை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, என்னை பாட அனுமதிச்சிட்டா அதுவே போதும் அப்படின்னு தீபா சொல்லவும், உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டா தான் உன்னை பாடவே அனுமதிப்பாரு தீபா. கார்த்தி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மனுஷனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈகோ இருக்கிற ஆள். இந்த ஈகோ கூட கார்த்தியை சிதம்பரம்
சீண்டனால தானே வந்தது. நம்மளை ஏமாத்திட்டு இருந்த ஒருத்தி பாடி நம்ம இந்த போட்டியில் ஜெயிக்கணுமான்னு தானே அவர் யோசிப்பாரு அப்படின்னு மீனாட்சி சொல்லுவோம். எனக்கு திரும்பவும் குழப்பறீங்களேக்காங்கிறாங்க தீபா. இல்லை தீபா, நீ கார்த்தியோட சேர்ந்து வாழணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க முதல் தடவையா சித்திரலான்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுதுக்கா. என்னைக்கு இருந்தாலும் இது பிரச்சனையாக தான் ஆகும், நாளை கடத்திட்டே இருந்தால் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். நான் இப்போவே சொல்லிடுறேன்க்கா அப்படின்னு தீபா சொல்லவும், சரி தீபா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுபடியே போ, ஆனால் இங்கே வீட்டில் சொல்லாத. வீட்டில் நீ கார்த்திகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அதில் அத்தை நுழைஞ்சு பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். அதனால் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கார்த்தி ரொம்ப வேகமாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஒரு டென்ஷனோடையே போகிறாங்க. அங்கே ராஜா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன மாப்பிள்ள, இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாம் கண்டிப்பாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணிவே அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேங்கிறாங்க ராஜா. இன்னொரு பக்கம் தீபா ஆட்டோவில் கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனதுமே கார்த்திக் சார் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும், நான் பாடவும் அனுமதிக்கணும், எனக்கு அதுக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடு கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. கீழே சைன் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க. அங்கே பார்த்தா கார்த்தி ஒரு பொண்ணுக்கிட்ட எதுக்காக எனக்கு தெரியாமல் சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கிறதையும் பார்க்குறாங்க. சாரி சார், இந்த ஃபைலில் ஏற்கனவே சைன் வாங்க வேண்டியது, அதான் வேறு வழி இல்லாமல் இந்த ஃபைலோட சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் நேராகவே என்கிட்ட சைன் வாங்கியிருக்கலாம், இப்படி மறைச்சி தான் வாங்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ராஜா, முதல்ல இந்த பொண்ணு வேலையை விட்டு தூக்குங்க, உங்களோட சேலரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும், நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேகமாக உள்ளே போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுமே தீபாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நான் கோவிலில் எவ்வளோ நம்பிக்கையோட சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், ஆனால் இங்கே இப்படி இருக்கே, இந்த விஷயத்துக்கே இவ்வளோ கோவப்படுறாரே கார்த்திக் சார், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காங்க வெளியிலேயே. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.